வணக்கம் கைஸ். இந்த நாளை என்டர்டைன்மெண்ட்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். பொறுமையா எந்திச்சு பிரேசிங்கை போட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் அரைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் அரைச்சிக்கிட்டேன். எப்படியும் நீங்க ஒர்க் அவுட் பண்ண போறது இல்ல, அட்லீஸ்ட் ஹேண்ட் ஸ்டாண்டை வச்சு ஒரு கண்டென்ட் எடுக்கலான்னு பார்த்தா நானே தெரியல, சுத்தமா ஹேண்ட் ஸ்டாண்ட்ல ஹோல்ட் பண்ணவே முடியல. பேலன்ஸ் பண்ண முடியாம கீழே வந்துடுறேன். என்ன கதைன்னு கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு லிஸ்ட் வந்து ரெடி ஆயிட்டு நம்ம பசங்க கூட மைக்கேல் படத்துக்கு புக் பண்ணியிருந்தேன். அவசரமா பஸ் ஏறி அவசரமா கிளம்பி போனேன். அவ்வளவு அவசரமா போயும் 2 நிமிஷம் லேட்டு. ரைட்ல கடை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் போல. படத்தை பத்தி சொல்லணும்னா ஆக்டிங்லாம் செம பீக்கு. ஒரிஜினல் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. தியேட்டர்ல கத்தாத இடமே இல்ல. ஒரு கான்சர்ட்ல இருந்து வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த முஷ்ட வந்த உடனே செம பசி. மதியம் ஒன்னும் சாப்பிடல, மணி 3 ஆச்சு. அதனால எல்லாம் ஐஸ் பேல ஒரு ஐஸ்கிரீம் அடிச்சோம். அப்புறம் அங்கிருந்து கிளம்பி நண்பர் வீட்டு மெத்த மாடியில அட்டி படத்தோட எஃபெக்ட்ல ரோட்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயா வீட்டுல டீ எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. குஷ்டி எல்லாரும் அங்கேயே மாட்டி ஆயிட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரத்துல ஒரு சிக்கலாகி போயிடுச்சு. என்னடா வண்டி ஒரு சைடா வாங்குதுன்னு பார்த்தா அழகா டயருக்கு நடுவில் ஆணி சொறிட்டு இருக்குது போல. நல்ல வேலை பக்கத்துல டயர் கடை இருந்ததுனால டயர் கடைக்கு போயிட்டோம். என்னடா ஆணியை பிடிச்சி எடுக்கிறாரு வரலையேன்னு பார்த்தா அவ்வளோ பெரிய அணி வெளியே வருது. இத்த முடிச்சுட்டு நண்பர்கிட்ட வண்டியை குத்துட்டு அங்க வந்து கிளம்பிட்டேன். அப்புறம் என்ன, வீட்டுக்கு வந்தோடனே ஒரே டயர்டு. மதியம் வேற சாப்பிடல. டின்னரை சாப்பிட்டு நீ நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வீடியோ வராது, நாளைக்கு பார்ப்போம். பை பை பை.